மகாபாரத காலத்தில் ஒரு காட்டில் புருட விரகம் என்கின்ற விலங்கு ஒன்று இருந்தது. அது பாதி மனிதனாகவும் பாதி மிருகமாகவும் இருந்ததால் அந்த காட்டையே கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறது. யார் வந்தால் கொன்று குவிப்பது என்று அந்த காட்டில் ஆட்சி செய்து கொண்ட அந்த புருட மிருகம் தன் போக்கில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை இந்த காட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற போது ஒரு சமயம் அந்த காட்டிற்குள் பீமன் நுழைகிறான். இந்த பீமன் வருவதை அறிந்து உணர்ந்த அந்த புருட மிருகம் எப்படியாவது பீமனை கொன்று தின்ற வேண்டும் என்று ஆக்ரோஷமாக பாய்கிறது. பீமன் தப்பித்தால் போதும் என்று அந்த புருடமிருகத்திலிருந்து தப்பித்து செல்லுகின்றான், ஓடுகின்றான், துரத்துகின்றான். ஒரு கட்டத்தில் தன் நாட்டின் எல்லையை கால் பதிக்கின்றான். அப்போது புருடமிருகம் காலை பிடிக்கிறது. வலக்கால் நாட்டில் இருக்குது, இடக்கால் காட்டில் இருக்குது. இதை பீமன் சொல்லுகின்றான், நான் நாடு சென்று விட்டேன், நீ காட்டில் இருப்பவன், நீ தெரிந்தவன், புருடமிருகமே என்னை கொல்லாதே என்று சொன்னது. இல்லை இல்லை, நீ காட்டில் தான் இருக்கிறேன். சரி, இந்நாட்டின் மன்னனான தர்மனிடம் சென்று நாம் கூறலாம். தர்மன் அவைக்களத்தை கூட்டுகின்ற போது அங்கே இருவரும் சொல்லி விஷயத்தை சொல்லுகின்ற போது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று புரியவில்லை. வாருங்கள் போகலாம் என்று நிகழ்விடத்துக்கு செல்லுகின்றான் தர்மன். அப்போது பார்த்தால் வலது கால் நாட்டிலும் இடது கால் காட்டிலும் இருக்கிறது. சரி, புருடமிருகமே, என் தம்பியானால் கூட நான் பார்க்கவில்லை, நீ பாதி தின்னலாம், உனக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்று பீமசேனனை பாதி துள்ளுமாறு கட்டளையிடுகிறான். அந்த புருடமிருகன், ஆஹா, தம்பி என்றும் பாராமல் சரியாக தீர்ப்பு சொன்னாய் என்று அந்த பீமனை கொள்ளை தின்று எத்தமிக்கின்ற போது அப்போது சகாதேவன் வருகிறான். அண்ணா, நீங்கள் சொன்னது தீர்ப்பு சரிதான், ஆனால் தீர்ப்பின் தன்மையின் போக்கை நீங்கள் சரியாக உணர்ந்து சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறாய் சகாதேவா, சொல் என்று சொல்லுகின்ற போது தர்மன் கேட்கின்ற போது சகாதேவன் சொல்லுகின்றான், இந்த புருடமிருகம் சாப்பிடுகின்ற போது பீமன் உடலில் ஒரு பாகம் அழுவக்கூடாது, ஒரு பாகத்தில் இருந்து கண்ணி சிந்தக்கூடாது, ஒரு பாகத்திலிருந்து உயிர் துடிக்கக்கூடாது. அப்படி பண்ணாத அளவுக்கு அந்த மிருகம் சாப்பிட வேண்டும் என்றார். இந்த செயலை அறிந்த அந்த புருடமிருகம் சொன்னது, நான் புருடமிருகம் என்பவன் இல்லை, நான் அறக்கடவுள். பீமசேனனும் தன்னுடைய வீர பராக்கிரமத்தால் என்று கொன்று குவித்திருக்க முடியும், ஆனால் அப்படி சொல்லவில்லை, தர்மத்திற்கு கட்டுப்பட்டான். தர்மராஜனும் தன்னுடைய வழக்கை மாற்றி சொல்லியிருக்கலாம், ஆனால் தர்மராஜனும் அப்படி செல்லவில்லை, தர்மத்தின் படி நின்றான். ஆனால் உங்களை நான் சோதிப்பதற்காக இந்த பூவுலகில் வந்தேன், நீங்கள் திறம்பட ஆட்சி பலகாலம் செய்ய வேண்டும் என்று ஆசி கூறி அந்த புருடமிருகம் அறக்கடவுள் அங்கிருந்து புறப்பட்டான். நானும் இக்கதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.